ராகவ் வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து ராகவ் வராமல் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் தவிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் லாவணி என்ன பண்ணுறாங்க, ராகவ் எப்படியும் வந்து நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அப்படியே வந்து ராகவுக்கு தெரியாமல் வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு லாவணியாவுக்கு வந்து முதல்ல ராகவ் கால் பண்ணுறாங்க. லாவணியா தான் ஃபோன் எடுக்கிறாங்க. லாவணி இந்த மாதிரி பிஸியாக இருக்காரு, அதனால் வந்து வர முடியாது, வரும்போது ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் என்ன போய் செய்யலாம், சரி எல்லாரும் கிளம்பிடலாம், அப்புறமா வந்து ராகு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியெல்லாம் சொல்கிறாங்க. மூலம் அபி என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே போய் என்ன நடக்க போகுது, எல்லோரும் கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி புலம்பிகிட்டே போகிறாங்க. அடுத்து வந்து எப்படியும் ராகு வரப்போகிறதில்ல, இந்த லாவணியை விடவும் மாட்டா, அப்புறம் என்ன தனியாக தான் அபி இருக்கணும், நான் வேணா துணைக்கு இருக்கணுமா அபி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி யோசிக்கிறாரு முரளி. இங்கே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கானா, அபி மட்டும் ரொம்ப சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க. ஏன் இந்த ராகவ் தம்பி இப்படி பண்ணுறாரு, அபி ஏன் இப்படி தவிக்க விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க. அபியோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை போட்டிருக்கு, அதனால தான் வந்து அவள் தனியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் பேசிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கவங்கலாம் அவங்க ஃப்ரெண்ட் இல்லை, என்னடி உனக்கும் உங்கள் வீட்டுக்காரங்க பிரச்சனை கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு, என்னை பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி எல்லாருமே கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. அபியும் வந்து தனியாக கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கே வந்து கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்துடுறாரு நம்ம வந்து ராகவ் பார்த்து எல்லாம் அதிர்ச்சியோட எப்படி இங்கே வந்தான் லாவணி அமீரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ வந்து ராகு வந்து என்ன பண்ணுறாரு, வர்றதை பற்றி யோசிக்காமல் அவர் பாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். லாவணியா வந்து ஐயோ இவனுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு இவன் போயிட்டான்னா டைமை பார்த்து பெரிய பிரச்சனை ஆகிடுமே சொல்லிட்டு வேணும்னே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி எல்லாரையும் தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் பண்ண வைக்கிறாங்க. எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அந்த டைமில் ராகு வந்து அவங்ககிட்ட பேசுகிறாரு. அப்போ தான் அவருக்கு டைம் ஆகிடுச்சுன்னு தெரிய வருது. உடனே ராகு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்புறாரு. லாவணியா எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ, நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஐயோ இவன் என்ன இப்படி பண்ணிட்டானே, எவ்வளோ சொல்லி தடுக்க பார்க்குறாங்க லாவணியா, ஆனால் கேட்காம அவர் கிளம்பிடுறாரு. அதனால் லாவணியோட வந்து பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. அடுத்து வந்து இங்கே ராகவ் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து ஆஜராகிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து லாவணியா சொன்னதால் செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து முரளியும் சுந்தரியும் நீங்கள் எல்லாம் வேஸ்ட்டு, எதுக்கு தான் இருக்கோ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாவை கோச்சிக்கிறாங்க. லாவணியா நான் என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ சொல்லி கூட கேட்காம அந்த ராகவ் வந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து அபியும் வந்து நம்ம ராகம் ஒன்றா வந்து இருக்கிறதும் அதே டைம் ஒன்றா கிஃப்ட் கொடுக்குறதும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறதையும் பார்த்து செம்மையாக எரிச்சல் ஆகிறாரு முரளி. இவ்வளோ திட்டம் போட்டு இவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம அபி தோல் மேலே வந்து ராகம் வந்து கை போட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து அணைச்சபடி நின்று வந்து போஸ் கொடுத்துட்ருக்காரு எல்லாருக்கும் முன்னாடியும். இதெல்லாம் பார்க்கும்போது அபிக்கு ஒன்றும் புரியல, என்ன இவர் என் மேலே கை போடுறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரொமான்டிக்காக வந்து அழகாக வந்து நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து அப்போது இவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே அபி வீட்டில் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ராகவ் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ராகவ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லார்ட்டையும் சகஜமாக பேசுகிறாரு. அன்றைக்கி நீங்கள் வந்தீங்க, நான் சரியாக வந்து பேச முடியல, எனக்கு ஒரு பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் பேச முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுகிறாரு. அபிக்கு நீங்கள் என்ன வேணும், சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டா, உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா, சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்டாமே அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு அபி ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகவா இது இப்படி வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து அஞ்சலி வந்து என்ன அபி இப்போ சந்தோஷமாக உனக்கு, ராகவ் வந்து உன் ஃபேமிலி ஆளுங்கிட்ட அப்புறம் உன் சொந்தக்காரங்கிட்டலாம் சூப்பராக பழகிட்டான், இப்போவாவது நீ சிரிப்பியா அப்படின்னு போங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாவது முரளிக்கு, இதெல்லாம் ரொம்ப தேவையா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. இந்த அஞ்சலி சும்மா இருக்காளா பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் சொல்கிறாங்க. இங்கே ஏதாவது ஒன்று பண்ணணுமே, எப்படியாவது இந்த இடத்துலையே வந்து ராகவ் கோவம் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. என்ன பண்ணால் ராகவுக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, வேறு வழியே கிடையாது, ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கணும். ஒரு வேளை வந்து அஞ்சலிக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து அபியை திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்து அஞ்சலி இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அஞ்சலியும் போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக எப்படியாவது வந்து தள்ளி விட்டுடலான்னு பார்க்குறாரு. கரெக்டாக அபி வந்து என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. எப்படியாவது ராகவ் கோவம் வர வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே ராகவும் அபி சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நடக்குது, நம்ம ஏதாவது ஒரு பிளான் போட்டால் தான் அப்போ தான் ஏதாவது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, அபிக்கு வந்து ராகவ் வந்து எல்லா முன்னாடியும் சாப்பாடு ஊட்டி விடுறாரு. அதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து இவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்களே ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ பார்த்து இல்லை உன் சொந்தக்காரங்களாம் எப்படி பேசிக்கிறாங்கன்றாரு. ஓ இதுக்காக தான் இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அபி. இதோட முடியுது.